எதிரியோட எதிரிய நமக்கு நண்பர்களா ஆக்கிக்கணும். அப்பதான் நம்ம பலம் கூடிக்கிட்டே போகும். நம்ம டிரைவிங் ஏரியால தான் கார் சவுண்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ சார். வணக்கம். வாங்க. உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்கம்மா. சார், அம்மாவை அழைச்சிட்டு வர சொன்னீங்க. என்ன விஷயம் சார்? காவியா இருங்க, நான் அம்மாட்டே பேசிக்கிறேன். முதல்ல என்ன சாப்பிடுறீங்க? பரவாயில்ல, தேங்க்ஸ். இல்ல, முதல் முறையா வீட்டுக்கு வந்திருக்கீங்க. எதுவும் சாப்பிடலன்னா எப்படி? காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல மேடம், நாங்க வர வழியில தான் சாப்பிட்டுட்டு வந்தோம். பரவாயில்ல. அம்மா, த கிரேட் பாப்புலர் கிரிமினல் லாயர் இந்திரா மேம். இந்திரா மேம் எங்களோட ஹாஸ்பிட்டல் அப்புறம் இன்னும் நிறைய பிசினஸ் ஃபர்ம்ஸ்க்கெல்லாம் ஒரு லீகல் அட்வைசருக்கு வேகன்சி இருக்கு. அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் காவ்யா உங்களை பத்தி சொன்னாங்க. அதான் would you like to join us அப்படின்னு உங்களே டைரக்டா கேட்கலான்னு வர சொல்லியிருந்தேன். என்ன யோசிக்கிறீங்க? இல்ல விக்ரம், நான் இது வரைக்கும் வேற யாருக்கும் பர்சனல் லாயராவோ இல்ல லீகல் அட்வைசராவோ இருந்ததில்ல. அதான் யோசிச்சேன். அம்மா, என்ன நீ நோ சொல்லிட்டு இருக்க? கேக்குறது விக்ரம் சார். அவர் எனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு உனக்கு தெரியும்ல. நான் நோ சொல்லல காவியா. இது வரைக்கும் நான் அப்படி இருந்ததில்லைன்னு சொல்ல வரேன். அம்மா, இது வரைக்கும் அப்படி இல்லைன்னா என்ன? இனிமே இரு. விக்ரம் சார், எங்க அம்மா என்ன சொல்றது நான் சொல்றேன். இன்னையில இருந்து இவங்க தான் உங்களோட லீகல் அட்வைசர். ஓகேவா? காவியா, அவசரப்படாத. உங்க அம்மாவுக்கு விருப்பம் இல்லாம. ஐயோ விக்ரம், இல்ல இல்ல, விருப்பம் இல்லாமலாம் இல்ல, கொஞ்சம் யோசிச்சேன், அவ்வளவுதான். ஏன்னா காவியா ஏதாவது சொல்லிட்டா என்னால நோ சொல்ல முடியாது. எப்பவுமே இவ சொன்னா எனக்கு எஸ் மட்டும்தான். வெரி ஹாப்பி. காவ்யா, thank you so much. One second. இந்தாங்க, இந்த செக்கை பிடிங்க. என்ன காவியா இது? என்ன சார் இது? உனக்கு கல்யாணம்னு சொன்னேல, இந்தாங்க செலவுக்கு வச்சுக்கோங்க. ஐயோ, எதுக்கு விக்ரம் இது? பரவாயில்ல, வேண்டாம். இதுல என்னங்க இருக்கு? இங்க பாருங்க, இதை நீங்க காவியாவோட கல்யாணத்துக்கு என்னோட கிஃப்டா வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லனா உங்க ஃபீஸா வச்சுக்கிட்டாலும் சரி. காவியா, ப்ளீஸ். தேங்க்யூ சார். இது மட்டும் இல்ல, நாளையில இருந்து உன்னை நம்ம ஹாஸ்பிட்டலோட ஒன் ஆஃப் த சீஃப் டாக்டரா ப்ரோமோட் பண்றேன். சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. ரொம்ப சந்தோஷம் விக்ரம். மேடம், உங்களுக்கு வேற என்ன ஹெல்ப் வேணும்னாலும் கேளுங்க, நான் பண்ணி தரேன். இப்பவே நீங்க அளவுக்கு அதிகமா செஞ்சிட்டீங்க. இங்க பாருங்க மேம், நீங்க காவியாவோட மேரேஜ முடிச்சதுக்கு அப்புறம் எங்க ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சா போதும். சரி விக்ரம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன விக்ரம்? தப்பா எடுத்துக்காதீங்க. ஐ எம் வெரி ஷுர் உங்களுக்கு லாயர் கணேசனை நல்லா தெரியும். அவருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைங்கிறது கூட எனக்கு நல்லா தெரியும். மேம், டு பி ஃப்ராங்க் வித் யூ, என்ன காரணம்னே தெரியல, அவரு ஏதோ எங்க மேல பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சிருக்கிற மாதிரியே எல்லா விஷயத்திலயும் எங்களுக்கு அகைன்ஸ்டாவே இருக்காரு. மேம், ப்ளீஸ், இஃப் ஐ எம் நாட் ராங், நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விரோதத்தை நான் ஏதோ தப்பா யூஸ் பண்ணிக்கிறதா நினைக்காதீங்க. ஆக்சுவலா நீங்க தான் கொஞ்சம் பார்த்து அதை டீல் பண்ணணும். நீங்க இத முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா எதை பத்தியும் யோசிக்காம முதல்லயே நான் ஓகே சொல்லிருப்பேன் விக்ரம்.
கவலைப்படாதீங்க. இனிமே அந்த ஆளால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். வரேன். ஓகே மேம், வாங்க. Bye. சரி. டேய் விக்ரம், எப்படிடா இப்படி ஒரு பிளான் பண்ண? நானும் எதுவும் பிளான் பண்ணலப்பா. அது சிச்சுவேஷன் அதுவா அமைஞ்சது, நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். நீங்க வேணா பாருங்களேன், இதுக்கப்புறம் அந்த கணேசனால ஒன்னும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் என்னோட டார்கெட்டே ஸ்ட்ரெயிட்டா அந்த ருத்ரா தான். ஆ? என்னாச்சுமா? எதுக்கு உடனே வாங்கன்னு சொன்ன? நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு சார். ஆனா அந்த விக்ரம் அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டாமா. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு வகையில் அவன் உனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு இப்ப தேவை நீ இந்த வேஷத்தை கலைச்சிட்டு போய் அவன் முன்னாடி ருத்ராவா நிக்கிறது தான். ஆனா நீ எதுக்காக இப்படி இருக்கேங்கிறது உன் ஞாபகத்துல எப்பவுமே இருக்கணும். ஏன்னா அவன் பழி வாங்க நினைக்கிறது ருத்ராவை தான், ரஞ்சினியா இல்ல. எனக்கு தெரிஞ்சு உன்னை ருத்ராவா மாத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அவன் பண்ணுவான். ஆனா நாம நினைச்சது நடக்கிற வரைக்கும் நீ ரஞ்சினியா தான் இருக்கணும். யோசிக்கிறது மட்டும் ருத்ராவா யோசிக்கணும். அன்னைக்கு சொன்னதை தான் நான் இன்னைக்கும் சொல்றேன். நான் தனியா இருந்தா பரவாயில்ல, எந்த ரிஸ்க வேணாலும் துணிஞ்சு எடுப்பேன். ஆனா இப்ப என்ன சுத்தி யாரெல்லாம் இருக்காங்கன்னு நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. அதனால நான் என்னோட லிமிட்டை தாண்ட முடியாம இருக்கேன் சார். சில விஷயங்களுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் ஆகணும். எப்ப இருந்தாலும் அவன் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அதனால நீ அவனை தாண்டி யோசிக்கணும். நாம எதை தேடி வந்தோமோ அதை கண்டுபிடிக்கணும். ரஞ்சினியாவே அதை நீ கண்டுபிடிச்சாதான் நாளைக்கு நீ ருத்ராவா மாறி அவங்க முன்னாடி போய் நிற்கும் போது அவங்களால உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. தைரியமா இரு ருத்ரா, உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். என் சைட்ல இருந்து என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன். இது அந்த விக்ரம்கான டைம் இல்லை, அவனை முழுசா அழிக்கிறதுக்கு நமக்கான டைம்னு நாம காட்டணும் ருத்ரா. இந்த சந்தர்ப்பத்தை நாம மிஸ் பண்ணவே கூடாது. தாத்தா தாத்தா ஹாய் அனுக்குட்டி, எங்க போயிட்டு வரீங்க? கதிர் அங்கிள் வீட்ல விளையாடிட்டு இருந்தேன் தாத்தா. ஆமா, நீங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணல? சாரிடா, தாத்தா கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். இனிமே உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்றேன், சரியா? அதெல்லாம் முடியாது. இப்பவே நீங்க 1000 டைம்ஸ் சாரி கேட்டாதான் நான் விடுவேன். ஓ ஓகே ஓகே, 1000 டைம்ஸ் சாரி போதுமா? குட் பாய். சரி, நம்ம கடைக்கு போலாமா? போலாமே. வா வா, நாங்க கடைக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிங்க சார். அத்தை, காவியா, வா 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 உட்காரு. என்ன காவியா, எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்கோம் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். அதுவும் உனக்கும் கதிர்க்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, என்ன இந்த பக்கம் திடீர்னு, அதுவும் ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்க? ஏன் அத்தை, என் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? நான் அந்த இடத்துல கேட்கலமா, இது உன் வீடு தான், உன் வீடே தான். நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம். அத்தை, அது பக்கத்துல என் ஃப்ரெண்டு பாக்குறதுக்காக வந்தேன். அதான் அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அத்தை. சரி, நான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்ல, இப்பதான் என் ஃப்ரெண்டு வீட்ல சாப்பிட்டேன். சரி. ஏன் அத்தை,
வீட்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? இல்லம்மா, நீயும் தானே இருக்க இப்ப. ம், அத்தை. நீ என்ன பார்க்க வரலன்னு எனக்கு நல்லா தெரியும். கதிரு உள்ள ரூம்ல தான் இருக்கான், நீ போய் பாரு. நான் 2 பேருக்கு சேர்த்து காஃபி போட்டு கொண்டு வரேன், நீ போ. ஹலோ. ஹாய் காவியா. சோ எப்படி போகுது? ஏன் நல்லா தான் போகுது. என்ன திடீர்னு? என்ன பண்றது, வழக்கமா நீங்க தான் ஏதாச்சும் போய் சொல்லிட்டு என்ன பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கணும். நீங்க என்னமோ வர மாதிரி தெரியல, அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். அத்தை உங்களை ரொம்ப குட் பாயா வளர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்ளோ குட் பாயெல்லாம் இருக்க வேண்டாம், லைட்டா எனக்கு பேட் பாயா இருந்தாலே பிடிக்கும். கதிர், நான் உள்ள வரும்போது அப்படி என்ன ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தீங்க? இல்லைங்க, சும்மாதான். ஓ, நான் கூட என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன். ஏய், ஓகே ஓகே, ரிலாக்ஸ். நான் சும்மா கிண்டல் பண்ணேன். கதிர், என்ன ரஞ்சனி? கதிரை பாத்துட்டு போலான்னு வந்தமா. அவர் இருக்காரா? உள்ளதான் இருக்கான். சரிம்மா, நான் பாத்துட்டு போறேன். ரஞ்சனி, என்ன விஷயம் ரஞ்சனி? அவர்கிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தேன், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். இல்ல ரஞ்சனி, உள்ள காவியா வந்திருக்கா. கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். தேவையில்லாம இப்ப போய் அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம். சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். தாத்தா, அம்மா ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்காங்க? அப்படியா? என்ன யோசிக்கிறாங்க? தெரியல தாத்தா, அன்னைக்கு கூட எனக்கு சாப்பாடு ஊட்டும் போது ஏதோ யோசிச்சுட்டே தான் சாப்பாடு ஊட்டினாங்க. அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் எது சொல்றதுனாலும் அம்மா கிட்ட 2 டைம்ஸ் சொல்ல வேண்டியதா இருக்கு. சரிடா செல்லம், அம்மா வரட்டும், நான் கேக்குறேன். வேண்டாம் தாத்தா. ஏன்? அம்மா பாவம்ல, அவங்க கிட்ட இதெல்லாம் கேட்டா அவங்க கஷ்டப்படுவாங்க. எப்படி இருந்தாலும் நம்மள பத்தி தானே யோசிச்சிருப்பாங்க, அதனால கேட்க வேண்டாம் தாத்தா. குட் கேர்ள். என்னாச்சுமா? அம்மா, கதிர் அங்கிள் கூட சண்டை போட்டியா? அதெல்லாம் இல்லையே. ஏன் இப்படி கேக்குற? அவங்க வீட்டுக்கு தானே போயிட்டு வர, அதான் கேட்டேன். சரி, கதிர் அங்கிள் உங்ககிட்ட பேசினாராமா? இல்லம்மா, அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு, அதான் அம்மா வந்துட்டேன். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லவாமா? என்ன? அன்னைக்கு ஒரு நாள் நானும் கதிர் அங்கிளும் விளையாடும் போது அவர்கிட்ட யார பிடிக்கும்னு கேட்டேன். அதுக்கு அவரு என்னையும் உன்னையும் பிடிக்கும்னு சொன்னாருமா. நம்மள பிடிச்சவங்க கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாது தானே, அதனால நீயும் இனிமே கதிர் அங்கிள் கூட சண்டை போடாதம்மா. அவர் என்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு தெரியுமா? இல்ல அனு, இனிமே அம்மா அவர் கூட சண்டை போட மாட்டேன். ஆனா இப்பதான் கதிர் அங்கிளுக்கு கல்யாணம் ஆக போகுதுல, அதனால நீயும் இந்த மாதிரி அவர்கிட்ட என்ன பிடிக்குமா அது இதெல்லாம் பேசக்கூடாது, சரியா? ஏமா அப்படி சொல்ற? அம்மா எதுவும் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. போக போக உனக்கே புரியும். இப்ப நான் சொல்றத கேட்டுட்டு குட் கேர்லா இருக்கணும், ஓகே? சரி, நீ உள்ள போய் விளையாடு. பாய் தாத்தா. பாய்.
அம்மா ரஞ்சினி, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? நீ ஏமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நான் சீரியஸா தாமா கேக்குறேன். நான் யாரு? நான் எதுக்காக இப்படி இருக்கேன்? நம்மளோட லட்சியம் என்னன்னு நீங்க தானே சார் அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்துவீங்க. இப்போ நீங்களே இப்படி சொன்னா எப்படி? அப்போ உன்கிட்ட பேசுனது லாயர் கணேசன். ஆனா இப்போ உன்னோட அப்பா ஸ்தானத்துல அனுவோட தாத்தாவா பேசுறமா. என்னால இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது சார். ஏமா அப்படி சொல்ற? கல்யாணங்கிறது என் வாழ்க்கையில முடிஞ்சு போன விஷயம். ஒரு தடவை கல்யாணம் நடந்ததுக்கே நான் அனுபவிச்ச வலியும் நான் இழந்த இழப்பும் ரொம்ப அதிகம். அதுல இருந்து எப்பவும் என்னால வெளியில வர முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறமும் ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, நான் அதுக்காக சொல்லல. நாளைக்கு உனக்குன்னு ஒரு துணை வேணும்ல. இப்போ எனக்கு ஒரு அப்பாவா நீங்க இருக்கீங்க, ஒரு தம்பியா வேலு இருக்கான். கடைசி வரைக்கும் அனு என் கூடவே இருக்க போறா. இதுக்கு மேல எனக்கு வேற எதுவும் வேண்டாம் சார். நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கும் நல்லது, என்னை சுத்தி இருக்கிற உங்க எல்லாருக்கும் நல்லது. அதுக்கு இல்லம்மா, சார், நான் அது என்ன நீங்க என்ன சாப்பிடுறீங்க? டீ, காஃபி? சொல்லுங்க, எனக்கும் கொஞ்சம் தலைவலிக்குது. நான் காஃபி குடிக்க போறேன். உங்களுக்கும் சேர்த்து போடட்டுமா? ம், ம். ஏய் ருத்ரா, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல உனக்கு ஃபோன் வந்தா நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு தான் நான் உன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சேன். மத்தபடி நான் இது வரைக்கும் எந்த தப்பு பண்ணல ருத்ரா. ஏய், நான் தப்பு பண்ண நீ நினைச்சேனா? அதுக்காக வேணா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மத்தபடி நான் வேற எந்த தப்பும் பண்ணல ருத்ரா. சரி, கிளம்புங்க. நான் வீட்டை பூட்டிட்டு டியூட்டிக்கு கிளம்புறேன். ப்ளீஸ், என்னால நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிரேன் ப்ளீஸ். ஏய் ருத்ரா, ப்ளீஸ் ருத்ரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன மன்னிச்சிரு. ருத்ரா, ஏய், ப்ளீஸ் விக்ரம், ருத்ரா, என்ன பண்றீங்க? சொல்றத கேளு. விக்ரம், நான் நீ காலை சொல்றத விடுங்க. கேளு. சொல்றத கேளுங்க விக்ரம். நான் இதுக்கு மேல எப்படி சாரி கேக்குறதுன்னு எனக்கு தெரியல ருத்ரா. ஐம் சாரி. முதல்ல எழுந்துருங்க. எல்லாம் உண்மை ருத்ரா. என் மனசு முழுக்க நீதான் இருக்க. என்னால எது வேணாலும் இல்லாம இருக்க முடியும், ஆனா நீ இல்லாம இருக்க முடியாது ருத்ரா. ஐம் சாரி ருத்ரா. ஐம் சாரி. அம்மா, அம்மா, இந்த பொம்மை உடைஞ்சு போச்சுமா, ஒட்டி கொடுமா. ம். அனு, இனிமே இது ஒட்ட முடியாது. அவ்வளவுதான். இதை தூக்கி குப்பையில போடு. அம்மா, நல்ல பொம்மைன்னு நினைச்சம்மா, அதுக்குள்ள இப்படி உடைஞ்சு போச்சுமா. எல்லாமே நம்ம நினைக்கிற மாதிரி அமையாது அனு. சில நேரம் நல்ல பொம்மைன்னு நினைச்சுதான் வாங்குறோம், ஆனா அது சீக்கிரமே உடைஞ்சு போயிடும். அம்மா உனக்கு வேற பொம்மை வாங்கி தரேன், சரியா? அனுக்குட்டி, சாமி கும்பிட்டுக்க. ரஞ்சினி, இந்தா. எடுத்துக்கோ ரஞ்சினி, எடுத்துக்கம்மா.